சிவனே செல்வர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் திருப்பாடல் 15 தவத்தில் சிறந்த வானவர்கள் தாமும் அடிசேர மாட்டாது அலைகவராயின் நானதை பெறுவேனோ என புலம்பிய காரைக்கால் அம்மையார் இன்றைய பதிவில் அற்புத திருவந்தாதியின் திருப்பாட்டு 16 இறைவனுக்கு தாம் ஆளானதால் பிறவியாகிய பெருங்கடலை கடந்து உய்வடைந்தோம், இனி எவ்வகை இடரும் இல்லை என மகிழ்ந்து பெருமையாக கூறுவதை இன்றைய பாடலிலே நாம் சுவைக்கலாம். இப்போது பாடலை கேளுங்களேன். இனியோ நாம் உய்ந்தோம், இறைவன் அருள் சேர்ந்தோம், இனியோர் இடர் இல்லோம் நெஞ்சே, இனியோர் வினைக்கடலை ஆக்குவிக்கும் மீளா பிறவி கனைக்கடலை நீந்தினோம் காண். இப்போ அவ்வை பாட்டி சொன்னாலே அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று, அதுபோல் அப்பர் பெருமானும் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் என்று. நம்முடைய நல்வினை பயன் காரணமாகத்தான் இந்த ஒப்பற்ற மனித பிறவி நமக்கு கிட்டியது. அதை மதித்து செயல்படுங்கள். இந்த உடம்பு பெற்றதன் பயன் மீண்டும் இத்தகைய உடம்பினுள் வராமல் இருப்பதுதான். முல்லை முள்ளால் எடுப்பது போல பிறவியை இந்த பிறவியால் வாராது செய்துவிட வேண்டும். எல்லா அருளாளர்களுமே பிறவியை பெருங்கடலாகத்தான் உருவகம் செய்வார்கள். ஏன்னா கடல் தன் உள் புகுந்தாரை அப்படியே ஆழ்ந்து அமிழ்த்து விடுமல்லவா, அதனால்தான். நம்முடைய பட்டினத்தார் சொல்லுவார், வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினை போதளவும் நில்லாது கண்டாய் சிவன் பாதம் நினை. நமக்கு வினை ஒளிஞ்சிருச்சுன்னா இந்த உடம்பே இருக்காது என்று சொல்கிறார். இப்போ முன்பிறவியிலே செய்த வினைக்கு ஈடாகத்தான் இப்பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிறவியிலே செய்யக்கூடிய ஆகாமிய வினைக்கு ஈடாக அடுத்த பிறவி. இப்படி பிறப்பு என்பது எல்லையே இல்லாமல் தொடர்ந்து வருகிறதல்லவா. அதனால் அலைகள் தொடர்ந்து வரும் கடலை பிறப்புக்கு ஊமையாக்குவது மரபு. ஆக நல்வினை பயன் தீவினை பயன் இவைதான் பிறவி என்று சொல்ல வேண்டும். அருணகிரிநாதனாரும் சொல்கிறார், இருவினை பிறவி கடல் மூழ்கி இடர்கள் பட்டலைய புகுதாதே. இருவினை என்றால் நல்வினை தீவினைதான் பிறவிக்கு காரணம். அந்த பிறவியாகிய கடலிலே மூழ்கி இடர்பட்டு அலைய புகுதாதே, போய்விடாதே என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். மணிவாசக பெருமானும் தனியனேன் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வத் தடத்திரையால் எற்றுண்டு என அவருமே இப்படிதான் புலம்புவார். தாய்மான சுவாமிகளோ இப்பிறவியனும் இருட்கடலில் மூழ்கி, அப்படி மூழ்கி விடாமல் கடலை கடப்பது எப்படியாம் என்றால், திருவாதவூர புராணம் சொல்லுகிறது, வெம்பிறவி வேலைதனில் வீழ்பவர்களெல்லாம் நம்பு சிவ நாமமெனும் நற்புனை பிடித்தால் எம்பெருமான் அருட்கரையில் ஏறுதுரை. கடலை கடக்க கடலில் ஆளாத புனைதானே உதவும். அதுபோல்தான் பிறவியை கடக்க பிறவியே இல்லாத பிறவையாக்க பெருமானாகிய சிவனையே புனையாக பிடிக்க வேண்டும். அதைத்தான் திருவாதவூரர் புராணத்திலே ஐந்தெழுத்தின் வடிவமான சிவனையே நாம் புனையாக பிடித்தால் எம்பிரான் அருள்கரையை நாம் ஏறி முக்திக்கரை அடைந்து விடுவோம், இது உறுதி என்கிறார். இறைவன் திருவடியை மனத்தால் நினைந்து வாயினால் புகழ்ந்து உடம்பால் வணங்குவதே அந்த திருவடியோடு சேர்வது என்பது. சேர்வது என்றால் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போய் சேர்வது அல்ல. இது இங்கே என்ன பொருள் என்றால் இடைவிடாது இறைவனை நினைப்பது என்று பொருள். அதைத்தான் வள்ளுவ பெருமானும் சொல்லுவார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். யாரெல்லாம் இறைவனை இடையறாது நினையாது இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனடி சேர முடியாதவர்களால் அவர்களுக்கு முக்தி கிடைக்காது என்பதைத்தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் என்கிறார். காரைக்கால் அம்மை அப்படி இறைவன் அடி சேர்ந்தவர். அதனால்தான் அவருக்கு துன்பமே இல்லாமல் போயிற்று. நாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நற்சங்க வெண்குலை ஓர் கோதில் கோமார்க்கே நாமென்றும் மீளா ஆளாய் கொய்ய மாமலர் சேவடி இணையே குறுகினே. அப்பர் சுவாமிகள் அந்த செயலாலே முழங்குகிறார்.
நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்ப்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என முழக்கம் செய்தார். அப்படித்தான் காரைக்கால் அம்மையார் சொல்கிறார், நெஞ்சே இறைவன் திருவடி சேர்ந்தோம், அதனால் நாம் உய்ந்தோம், இனி எந்த ஒரு இடரும் நமக்கு இல்லை, இறைவனுக்கு இனியவராய் ஆனோம் என்று சொல்கிறார். இடத்தில் ஒரு விஷயத்தை உற்று நோக்க வேண்டும். அவர் பாருங்க, நான் உய்ந்தேன் என்று சொல்லாமல் நாம் இனியோம், நாம் உய்ந்தோம், தாழ் சேர்ந்தோம் என பிற அடியார்களையும் உளப்படுத்திய உளப்பாட்டுத்தன்மை இங்கு போற்றத்தக்கது என்றே சொல்ல வேண்டும் அல்லவா? சரி, எப்படி உய்ந்தாராம் என்ற ஒரு கேள்விக்கு இறைவன் திருவடியையே புனையாக கிடைத்ததா அதை பற்றி கொண்டு உய்ந்தார்களாம். கடலை விட்டு கரையேறிய பின்னர் உலகியலிலே தெப்பத்தை விட்டுவிடுவார்கள். ஆனால் நாம் இறைவன் திருவடியாகிய தெப்பத்தை விடாமல் நம் மனத்துக்குள்ளேயே பெரும் சேமமாக வைத்துவிட்டோம். இனி உலக வாழ்வில் எவ்வகை துன்பமும் இல்லை. அது மட்டுமா, மீள மீள வரும் பிறவி துன்பமும் நமக்கு கிடையாது என்று சொல்லி அருளுகிறார் இந்த பாடலிலே. திருச்சிற்றம்பலம்.